கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதிக்கு வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எசாயா 66 அதிகாரம் 5 வசனம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தின்படி நாம் நம் வாழ்வை இயேசுவுக்காக அர்ப்பணிக்கும் போது சத்ருவானவன் அநேக இன்னல் துன்பங்களை நமக்கு உற்றார் உணர்வு மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் அநேக துன்பங்களை கொடுக்கும் வேளையில் தேவன் நமக்கு கேடகமாய் இருந்து நம்மளை பாதுகாத்து அவர்களுக்கு எதிராக நம்மை உயர்த்தி ஒரு ஜெயத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். 2 சாமுவேல் 22:31 இவ்வாறாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவரும் அவர் கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம் அநேக காரியங்கள் சோர்ந்து போகும் போது தேவன் அவருடைய ஆணை பாய்ந்த கரம் கொண்டு நம்மளை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. ஆமென்.